உலகின் புகழ்பெற்ற மற்றும் பழமையான அருங்காட்சியகம் லோவ்ரே அருங்காட்சியகம். பிரான்ஸ் நாட்டில் உள்ள பாரிஸ் நகரில் இந்த அருங்காட்சியகம் உள்ளது. உலகின் புகழ்பெற்ற மோனாலிசா ஓவியம் இந்த அருங்காட்சியகத்தில்தான் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் இந்த அருங்காட்சியகத்தில் தற்போது கொள்ளை நடந்துள்ளது. இது ஒட்டுமொத்த பாரிஸ் மட்டுமின்றி பிரான்ஸ் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இந்த கொள்ளையில் பிரான்ஸ் நாட்டின் மாவீரன் மன்னர் நெப்போலியனுக்குச் சொந்தமான நெக்லஸ் உள்ளிட்ட நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிரான்ஸ் நாட்டின் சில பழமையான பொருட்களும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொள்ளையர்கள் இந்த அருங்காட்சியகம் கீழே நடைபெற்று வந்த கட்டுமான பணிகள் வழியாக ஹைட்ராலிக் ஏணி மூலமாக அருங்காட்சியகம் உள்ளே நுழைந்துள்ளனர். அங்கே அருங்காட்சியகத்தில் உள்ள அப்போலோ கேலரியின் உள்ளே நுழைந்துள்ளனர். அங்குதான் நெப்போலியனுக்குச் சொந்தமான மற்றும் நெப்போலியன் காலத்து நகைகள் இருந்தது. சில கருவிகள் மூலமாக கண்ணாடிகளை உடைத்து பொருட்களை திருடி சாதுரியமாக தப்பியுள்ளனர். அவர்கள் கொள்ளையடித்துச் சென்றதில் நெப்போலியன் மன்னருக்குச் சொந்தமான 9 பாகங்கள் நகைகளும் அடங்கும். இந்த ஆபரணம் விலை மதிப்பில்லாதது ஆகும். இந்த கொள்ளை சம்பவத்தால் அருங்காட்சியகம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஆர்வத்துடன் அருங்காட்சியகத்தை காண வந்த மக்கள் இந்த சம்பவத்தால் அதிர்ச்சி அடைந்தனர். குற்றவாளிகளை விரைந்து கண்டுபிடித்து அவர்களிடம் உள்ள பொருட்களை மீட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர்.